செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Taste Daily. Taste the Daily. இன்றைய சாய் விசித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் சின்னத்திரை கதாநாயகனான அபிஷேக். கமல்ஹாசன் உட்பட பல முக்கியமான நடிகர்கள் நடிக்க ஆசைப்பட்ட தி ஜானகிராமனின் மோகமூல் திரைப்படத்திலே கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் அபிஷேக். மோகமூல் படத்தை தொடர்ந்து சின்னத்திரைக்கு இடம்பெயர்ந்த அபிஷேக் நடித்த தொலைக்காட்சி தொடர்களை ஒளிபரப்பாத தொலைக்காட்சிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். புஷ்பாஞ்சலி, குங்குமம் உட்பட பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருந்தாலும் ஏறக்குறைய 6 வருடங்கள் ஒளிபரப்பான கோலங்கள் தொலைக்காட்சி தொடர் அபிஷேக்கிற்கு சின்னத்திரையிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுத்தந்தது. விஷால், சிம்பு, விஜய் சேதுபதி உட்பட பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து நடித்துள்ள அபிஷேக் ஒரு இயக்குனரும் கூட. திரைப்பட நடிகராகவும் தொலைக்காட்சி நடிகராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அபிஷேக். வணக்கம். வணக்கம் சார். அபிஷேக்குள்ள நடிப்பு அப்படின்றது எப்போ நுழைஞ்சது? சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அட் ஏஜ் ஆஃப் 7-8 வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் அந்த சக்ஸஸ் பார்த்து நான் படித்தது வந்து கோஹெட் ஸ்கூலு. ஸோ இந்த 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லேயே பொண்கள்லாம் வந்து கைத்தட்டுறதை பார்த்து ஆசை வந்துருச்சு. அருமை. ஸோ அப்போலேருந்தே வந்து நடிப்புங்கிறது ப்ரொஃபஷன் ஆகுமாங்கிறது தெரியல. பட் ரெகுலராக மோனோ ஆக்ட் பண்ணுவேன். அப்புறம் சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் ஏதாவது இருக்கும் ஸ்கூல்ஸில், அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். பட் சீரியஸாக சேஞ்ச் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்வி சேகர் சாரும் கிரேசி மோகன் சாரும் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்திருக்காங்க. அப்படியா? ஏன்னா அவங்க பாம்பேல வந்து பிளேஸ் போடுவாங்க. ஆமாம், ரெகுலராக ப்ளே போடுவாங்க. ஆமாம். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். ஸோ என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த ப்ளே ஆரம்பித்த பிறகு அந்த ஃபுல்லாக அந்த வுட்டன் பேரிகேட்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்கு இழுந்து நுழைஞ்சு போய் அப்படிலாம் பார்த்த காலகட்டங்கள். அப்புறம் அந்த கேசட்ஸ் வந்து அந்த கேசட்ஸாக பதிவாகி வர ஆரம்பிச்சது. ஸோ எங்களுக்கு பெரிய பாம்பேயில் இருக்கிற நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு, தமிழ் பேசுகிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து விநாயக சதுர்த்தி வந்து தான் பிளாட்ஃபார்ம் டு டேக் தெம் டு த நெக்ஸ்ட் லெவல். சங்கர் மகாதேவனாக இருக்கட்டும், இல்லை வித்யாபாலனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறது வந்து விநாயக சதுர்த்தி தான். அப்படி தான் எனக்கும் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த படத்தை வீடியோ டிவிடி பார்த்து படத்துக்கு திருடுறாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஆடியோ கேசட்டை பார்த்து டைலாகலாம் திருடி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி, ஸோ ஐயர் பொண்ணுன்னு ஒரு ப்ளே ஒன்று நான் எழுதினேன். ஐ வாஸ் டூயிங் மை 11th ஸ்டாண்டர்ட். அருமை. அது வந்து கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் தான் இன்ஸ்பிரேஷன், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வரிசையாக எவ்ரி இயர் விநாயகர் சதுர்த்தி வந்து நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ப்ளே பண்ணலாம் அந்த ப்ளே பண்ணலாம், அது ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் அது ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் தியேட்டர் வந்து சீரியஸாக எடுத்தது வந்து காலேஜில். அப்படி தான் இந்த ஜெர்னி ஆரம்பித்தது. எங்கே மும்பையில் போய் செட்டில் ஆனீங்க? அம்மா அப்பா வந்து பாம்பேல தான் இருந்தாங்க. நான் பிறந்தது பாம்பேல. ஓ, அருமை. ஸோ அம்மா வாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், அப்பா வாஸ் ஃப்ரம் கும்பகோணம். பட் அவங்க early 50s பாம்பேல செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் கும்பகோணம் ஃபஸ்ட்டு டைம் போனதே மோகமல் ஷூட்டிங் அப்போ தான். அது வரைக்கும் சொந்த ஊர் தெரியாது. ஆமாம், சொந்த தெரியாது. இப்போவும் பொறாமையாக இருக்குது சார். இப்போல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நான் இந்த ஊர் நான் அந்த ஊருன்றாங்க, பொங்கலுக்கு போகிறேன்றாங்க. நமக்கு எங்கே போனோன்னே தெரியல. இந்த சிட்டிலேயே இருந்ததுனால ஐ மிஸ் அவுட் தட் நான் வந்து ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு ஊர் அப்படிங்கிறதுல வந்து பொருட்களையோங்கிற ஒரு வருத்தம் ஈவன் அஸ் கிரியேட்டர் எனக்கு இருக்குது. கமல்ஹாசன் உட்பட பல முக்கியமான நடிகர்கள் நடிக்க ஆசைப்பட்ட பாத்திரம் எப்படி அபிஷேக்கை வந்து அடைந்தது? அது நேரம் தான் சார். எல்லாமே நான் கட்டத்தை ரொம்ப நம்புறேன். எதேச்சியாக சென்னை வந்திருந்தேன். ரெகுலராக அப்போல்லாம் சென்னை வருவேன், ஹாலிடேஸ்க்கு வருவேன். வேளாங்கண்ணி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து என்னோடய கசின்ஸ் அவங்க. ஸோ அவங்க வந்து அங்கே தான் தங்குவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று காரணம் வந்து ரஜினி சார் படம் பார்க்கவே வருவேன். நான் வந்து பயங்கர ரஜினி சார் ரசிகன். அவரோட ஒரு படம் மன்னன், ஐ திங்க். ஆமாம், மன்னன் வந்து நான் 9th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது பாம்பே மெயில்னு ஒரு ட்ரெயின் கிளம்பும் நைட்டு. புதன்கிழமை நைட்டு அந்த ட்ரெயின் பிடிச்சி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சேரும். வெள்ளிக்கிழமை காலையில் சென்ட்ரல்லையே குளிச்சுட்டு சாந்தி தேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு படத்தை பார்த்துட்டு டிக்கெட்லெஸ் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு மும்பை பண்ண பெருமை எனக்கு இருக்குது ரஜினி சார். அருமை அருமை. ஸோ அந்த அளவுக்கு நான் ரஜினி சார் வெறியேன். அப்போது இந்த ஹாலிடேஸ்க்கு வரும்போது திடீர்னு நம்ம எழுத்தாளர் நக்கிலன் சார் இருக்கார்ல, அவரோட சன் கண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவரை நான் பார்த்தேன். பார்க்கும்போது நீ படத்தில் நடிக்கிறியா அப்படின்னாரு. நடிக்கிறேன் அப்படின்னு. நீ பாடுவே இல்லை அப்படின்னாரு. ஆமாம், பாடுவேன் ஓரளவுக்குன்னு சொல்லி இமீடியட்டாக சென்ட் மீ டு ஞான ராஜசேகர் சார். அவர் நம்ம கோட்டூர்புரத்தில் அப்போ வந்து இது இருந்தது, ஹவுசிங் போர்டு பில்டிங் இருந்தது. ஆமாம், அங்கே தான் சாரோட ஆஃபீஸு. ஸோ போனேன், ஒரு சீன் கொடுத்தாரு. நான் சொன்னேன் தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னேன். பரவாயில்லன்னு சொல்லி அவரே படித்தார். அந்த சீனை நான் பண்ணேன். பாடி காமிங்கன்னாரு, பாடி காமிச்சேன். அந்த மூமெண்ட் அந்த ரூம்லேருந்து வெளியில் வரும்போதே நான் வந்து இந்த படம் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு பயங்கர இன்ட்யூட்டிவான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணேன். ஏதோ இன்ட்யூஷன் சொல்ல. ஆமாம், நான் பாம்பேல போய் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இந்த படம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு. இவங்க யாரும் கூப்பிடல, எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் 6 months யாருமே கூப்பிடல. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்ம ப்ரொடியூசர் ஜானகி ராமன் சார் வந்து, நீங்கள் தான் அந்த பாபு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த 6 மாதம் எப்படி இருந்தது? ரொம்ப கொடுமையாக இருந்தது சார். படம் ஆரம்பித்த அப்புறம் 3 வருஷம் இன்னும் கொடுமையாக இருந்தது. ஏன்னா படம் விட்டு 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 எடுத்தாங்க. ஞான ராஜசேகர் சாரும் ஜானகி ராமன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க படத்தை. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரி இருந்தது. இட் வாஸ் அன் இன்ஸ்டிடியூட் அபவுட் லைஃப். அந்த ஸ்ட்ரகிள், அந்த டிப்ரெஷன், அந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். பட் ஆனஸ்ட்லி எனக்கு மோகமுள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு படம் நான் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சது. எனக்கு அது வரைக்கும் அது புரியவே இல்லை. 100 years ஆஃப் சினிமாவில் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அது பதிவாச்சு 100 years ஆஃப் சினிமாவில். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு படத்தை நம்ம பண்ணியிருக்கோங்கிறது வந்து அந்த நேரத்தை சத்தியமாக எனக்கு தெரியல சார். பட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஜானகி ராமன் சார் அண்ட் ராஜசேகர் சார் இந்த பாபுங்கிற ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் மோகமுள் இஸ் ஹிஸ்ட்ரி. அந்த 3 years எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க? என்னென்னா சார், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுமே பத்திரிகையிலலாம் வந்துருச்சு. அதாவது ஆனந்த விகடன், குங்குமம் இதெல்லாம் பாம்பேயில் படிக்கிறாங்க எல்லோரும். நான் வந்து அப்போ சென்னை பாம்பே போயிட்டு வந்துட்டுருந்தேன். இப்போ பாம்பேயில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு நீ ஹீரோ ஆகிட்டே அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த ஃபீல்டில் இருந்தோம். ஷூட்டிங் நின்று போனதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியும், அதை அங்கே சொல்ல முடியாது. ஸோ திடீர்னு வந்து அங்கேயே இருந்தால் என்ன உனக்கு ஷூட்டிங் இல்லையா போலி என்ன நீ அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்க. போய் சொல்லிவிட்டு மறுபடியும் எனக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் டிக்கெட்டு போட்டு சென்னைக்கு வந்து தங்கிட்டு வேலையே இல்லாமல் படங்கள் பார்த்துட்டு ஏதாவது எழுதிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் போச்சு. அதே மாதிரி எப்போல்லாம் மோகமுள் ஷூட்டிங் ஆக்சுவலாக ஆச்சோ அப்போல்லாம் பாதி நேரம் ரெயின்ஸ்னால படம் நின்று போயிடும். அது என்னமோ தெரியல சார். மோகமுள் ஷூட்டிங் அப்போல்லாம் மழை வரும்.
அதுக்கப்புறம் யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, மெட்ராஸ் மழை வரும்னா மோகன் ஷூட்டிங் ஆரம்பிங்க, இந்த ரேஞ்சில் ரெகுலராக அது நடந்துட்டு இருந்துச்சு. பட் த 3 years வாஸ் வெரி டஃப், வெரி டஃப். ஏன்னா என்ன பண்ணோம்னு தெரியல. இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் வந்து ஹரிஹரன் சாரோட ஒரு ஹிந்தி படம் பண்ணேன், கரண்ட்டுன்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணேன், ஓம்புரி அண்ட் நித்யநாத். அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு ஹரி சாருக்கு. ஸோ ஹரி சாரோட கொஞ்சம் ட்ராவல் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி. பட் மோகமுல் படம் முடிஞ்சு ஒரு 100 ஷோ போட்ட பிறகு தான் படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ என்னை விட ராஜசேகர் சார், ஜானகிராமன் சாரோட மன உளைச்சல்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நான் பார்க்குறவங்களாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்றாங்க, ஆனால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு அடுத்த படம் வர மாட்டேங்குது. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் சார், வெரி டஃப் பீரியட். அந்த படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா அதுதான் முதல் படம் உங்களுக்கு, திரை அனுபவம்னா அதுதான் முதல்ல. எப்படி இருந்தது? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பிரசன்னான்னு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க தான் டைலாக்ஸ். எனக்கு எழுதி படிக்க தெரியாது, தமிழ் எழுதி படிக்க தெரியாது. மோகன் புக்கு நான் அப்போ படித்ததில்லை. கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு வந்து அர்ச்சனா ஜோக்லிகர், அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வேறு நான் டைலாக்லாம் சொல்லணும். பிரசன்னா மேடம் சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட போய் அகெயின் ஐ ஹாவ் டு ரிஹர்ஸ் வித் ஹர். அது ஹிந்தியில் புரிய வைக்கணும், மராட்டியில் புரிய வைக்கணும். பட் அது ஒரு மாதிரி இட் ஒர்க்ட் அவுட். பாஷை தெரிஞ்ச ஒருத்தன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. என்னன்னே தெரியல சார், அதாவது கடவுளோட கிரேஸ் தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆவேன், இவ்வளோ பெரிய படம் பண்ணுவேங்கிறதுலாம் வந்து நடந்ததுக்கான காரணம். அதில் பெரிய எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது வந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற ஆர்ட் டைரக்டர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் வந்து பெருந்தச்சன் படத்துலலாம் நேஷ்னல் அவார்டு வாங்கினவர். ஹீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், ஹீ வாஸ் வெரி பேஷண்ட் வித் மீ. ஷூட் முடிஞ்ச அப்புறம் சொல்லுவார், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் அப்படி. ரொம்ப பாசமான ஒரு கேரக்டர். பிரசன்னா ஆஃப்கோர்ஸ் அவங்க வாஸ் தேர். அண்ட் ஜென்ரலாகவே ராஜசேகர் சார் இஸ் வெரி கூல் பர்சன். ஆமாம். அண்ட் அந்த நேரத்தில் சன்னி ஜோசப் வாஸ் த கேமராமேன். அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி கூல் பர்சன். எதுவுமே அந்த ஃபீலே இருக்காது நமக்கு. என்னப்போ சினிமா இல்லை சார், 1 hour போக முடியாது. கரெக்ட். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி எவ்ரி திங் ஹேப்பன் சார். இட் வாஸ் ஒன்லி மேஜிக். நெடுமுடி வேணு சார் வந்து ஆக்சுவலி எனக்கு செகண்ட் டே கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தார். எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா சார், நான் அந்த மெத்தட் ஆக்டிங் பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தியேட்டர் பண்ணும்போது. ஸோ ஒரு கேரக்டர்னாக்கா அந்த கேரக்டராகவே இருப்பேன், அந்த பிஹேவியர் எல்லாமே பேட்டர்னே மாறும். 2வது நாள் வந்து ஷூட்டிங் முடிச்ச அப்புறம் நான் ரூம் கூப்பிட்டாரு. ரூம் கூப்பிட்டு சார் சொல்லுங்கள் அப்படின்னு. இரி அப்படின்னாரு. சொல்லுங்கள். ஏதான என்ன என்ன சார், நீ மறிச்சு போய் நீ செத்துருவ அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்றீங்க? ஷார்ட் முடிஞ்சதுன்னா வெளியில் வந்துடணும் ஷார்ட்லேருந்து. நீ அதுலேயே வாழ்கிற, அப்படியே இருக்கு, இப்படிலாம் இருந்தால் நீ செத்துருவ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ஸ்விட்ச் ஆனுங்க ஆர்டிஸ்ட்டு. அருமை. மெத்தட் ஆக்டிங்கிறது ப்ராசஸ், அது அதுலேயே இருக்கிறது தப்புங்கிறது வந்து ரொம்ப எனக்கு புரிய வச்சார். அதே மாதிரி ஒரு சில ஷார்ட்லலாம் முடிஞ்சப்பறம் கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா பண்ணுறடா நீ அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் எனக்கு ஆர்டிஸ்டாக பெரிய விஷயம் இல்லை. ஸோ எனக்கு அந்த ரங்கண்ணாங்கிற கேரக்டர் வந்து உண்மையிலேயே இஃப் மை ஃபாதர் வாஸ் ஹேவிங் நாலேஜ் ஆஃப் மியூசிக் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் ரங்கண்ணாவாக என்னை ட்ரீட் பண்ணார். அர்ச்சனா ஜோக்லிகர் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே அவங்க என்ன வீக் ஆனதுக்கான காரணம் ஒன்லி லாங்குவேஜ் பேரியர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டால் வேறு மாதிரி. ஸோ இட் வாஸ் நைஸ். அண்ட் வெண்ணிராடைமூர்த்தி சாருக்கும் எனக்கும் இருந்த காம்பினேஷன்லாம் வந்து ஒரு ஷாட்டுக்கு அப்புறமும் ஏதோ ஒன்று சொல்வார், நம்ம சிரிச்சிருவோம், சீன் மூடு வேறு மாதிரி இருக்கும். சார் எனக்கு முடியல சார், நான் அந்த மூடுலேயே இருக்கேன், அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவரும் சொல்லுவார். நமக்கு தெரியல அப்போது. இட் வாஸ் வெரி நைஸ் ஜெர்னி சார். பெஸ்ட் அதில் நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ஷை பார்த்துட்டு யார் அந்த பையன்னு இளையராஜா சார் கேட்டார். யார் அவன் அப்படின்னு கேட்டார். கேட்டு நான் கூப்பிட்டேன் சார். கூப்பிட்டமிச்சு ஹி ப்ரெசென்டட் மீ வித் அ பொக்கே. ஸோ அதுதான் எனக்கு அல்டிமேட், மோர் தென் ஸ்டேட் நேஷ்னல் அவார்டு அண்ட் எவ்ரி திங் சார். உங்களுக்கு இசை தெரிந்திருந்தது, அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு எந்த அளவு உதவியாக இருந்தது? தப்பாக தாளம் போட்டேன்னு என் மனைவி இப்போவும் திட்டுறா. பட் என்னன்னா அந்த அப்போ வந்து ஐ திங்க் மோகன்லால் சார் இது ஹிஸ் ஹைனஸ் அப்துல்லா வந்திருந்தது அந்த பீரியட். இப்போ மோகன்லால் சாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாடுற அந்த ஃபீல் இருக்கும், ஏன்னா அவருக்கு பாட்டு தெரியும்.
ஸோ இந்த பாடுறவங்கன்னு ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் அந்த எல்லா பாட்டுமே கமலம் பாத கமலமாக இருக்கட்டும், சொல்லாயோ வாய் திருந்தா இருக்கட்டும், இது எல்லாமே நான் வாய்ஸ் ஓப்பன் அவுட் பண்ணி பாடினேன். அது ஜஸ்ட் லிப்புங்கிறது இல்லாமல் அது என்னோட நெக்கில் அந்த நர்வ் ஸ்ட்ரெயின்ஸ் தெரியும். கரெக்ட். ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் சார், வெரி ஹெல்ப்ஃபுல். படத்தில் திரையில் உங்களை பார்த்தபோது எப்படி இருந்தது? என்ன எனக்கு ஃபஸ்ட்டு புரியல என்ன நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அப்பா இறந்துட்டார், அப்பா என் படத்தை பார்க்கல. தெரியும். ஸோ எனக்கு அதில் வேறு பேர் ஃபஸ்ட் டைம் அபிஷேக்னு தமிழில் வருது. சர்ரியலான ஒரு மூமெண்ட் சார் அது. ஏன்னா எவ்ரி திங் வாஸ் மை ஃபாதர் பாஸ்ட் அவே, மை ஒய்ஃப் அண்ட் எனக்கு வந்து கல்யாணம் நடக்கலை, அவங்க வீட்டில் அப்போ ஒத்துக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலை, சினிமாக்காரன் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது சரி நம்ம ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அந்த மொமெண்ட்டை விட நான் இப்போல்லாம் முகங்கள் பார்க்கும்போது நான் அதை இன்னும் ரசிக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அப்படி இப்போ கொண்டாடப்படுற படமாக இருக்கிறதுனால கொண்டாடப்படுற இப்போ அதை நடித்தது வந்து இன்னும் பெருமையை தரக்கூடிய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். இன்னும் அதை பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்கல்ல, ஒரு வாழையை பற்றி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படமாக இருந்திருக்கும். இல்லை ஒரு வேறு லெவலில் இட் வுட் ஹவ் பீன் தேர் சார். படம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரிவியூலாம் பார்த்தாங்க, எல்லோரும் சூப்பர் சூப்பர்னாங்க. படம் முடிஞ்சு நான் ஒரு சர்க்கிளில் ஒன்று மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலி ஜானகிராமன் சாரோட சன் நட்ராஜ்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் காமராஜ்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஒரு படம் வந்து ஹோமலனோட இன்ஸ்பிரேஷன், சின்னவங்க அப்படின்னு. அந்த படம் ஷூட்டிங் போனோம், அது பாதியில நின்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று படம் வந்து அழகின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் தான் அப்புறமா அம்மு ஆகிய நானா வந்துச்சு. தங்கர் பச்சன் பண்ண படத்துக்கு இதுக்கு சம்மந்தம். அது கரெக்ட், புரியுது. ஸோ அந்த படம் அழகிங்கிற படம் வந்து பாரதிபன் சார் ரோல் பண்ணார்ல. ஆமாம், அந்த ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் முதல்ல. அதுக்கப்புறம் அதில் ரகுவரன் சார் ஒரு ரோல் பண்ணிருந்தாரு, அந்த ரோல் நான் இப்போ பண்ணேன். ஆமாம். ஸோ அந்த ஷிஃப்ட் ஹேப்பன். அதே டைரக்டர் தான், பத்மா மகன் தான் டைரக்டர். ஸோ அதுவும் ஹார்ட் பிரேக்ஸ், பிரேக் 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 அப்படியே. எங்கே ஆரம்பித்தது உங்கள் காதல்? அப்போ வந்து தியாகராஜ உற்சவம் கொண்டாடுவோம் பாம்பேல. அந்த தியாகராஜ உற்சவம் வந்து பெரிய அளவில் கொண்டாடுவோம். ஸோ நான் பேனர் கட்டிகிட்டு இருக்கும்போது ஆட்டோலேருந்து ஒரு கேரக்டர் இறங்கி வராங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு வருது, நான் பார்க்க, அவள் என்னை பார்க்க. நீங்கள் காதலித்த போதே அவங்க ஒரு ஸ்டார். அப்படி இருந்தும் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து எப்படி நாட்டம் பிறந்தது அப்படின்றது இத்தனை ஆண்டு வரலாறுல இந்த பொருளாக சொல்லியிருக்கோம். எப்போது அதை பகிர்ந்துட்டாங்க அவங்ககிட்ட? அவங்க எப்போவுமே நான் காதலிக்கிறேன், நீ அதெல்லாம் நடக்கவே. வி ஜஸ்ட் மெட், வி கெப் மீட்டிங், அப்படி தான். அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை சார், அவங்க பெரிய பணக்காரங்க வேறு. தமிழ் சினிமாவில் பல கதாநாயகர்களோட டிவியில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரே நடிகர் அபிஷேக் தான். எல்லாமே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அம்பிகா மேடமோட நடித்தேன், அதுக்கு முன்னாடி ரோஹிணியோட நடிச்சிட்டேன், அர்ச்சனாவோட நடித்தேன். இவங்க பேர்லாம் அந்த பதிவில் இல்லை. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன், ராதிகா மேடம், குஷ்பு, தேவியானி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.